அதுக்காக சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் இருக்கு. ஆரத்தி எடுக்கணுமா, அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ள வரணும். ஆமா, சாஸ்திர சம்பிரதாயப்படிதான் இந்த கல்யாணம் நடந்துச்சா? என்னமோ பித்தலாட்டம் பண்ணி ரேவதிய கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இவனுக்கு ஆரத்தி ஒண்ணுதான் குறைச்சலா? இவன் என்ன இந்த வீட்டுக்கு புதுசா? இவ்வளவு நாளா டிரைவரா தானே இந்த வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தான். ஆரத்தி எடுத்தாதான் உள்ள வருவாரோ? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், உள்ள வர சொல்லுங்க. என்ன சின்ன மாமியார, சிலம்பத்தை முன்ன மாதிரி டிரைவர் நினைச்சிட்டீங்களா? இப்ப இவர் இந்த வீட்டுக்கு மாப்பிளை ஆகிட்டாரு, மாமாக்கு மருமன் ஆயிட்டாரு, எனக்கு சகலை ஆயிட்டாரு. அதனால கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். ஆமா, யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீ ஜால்ரா போடுறத கொஞ்சம் நிறுத்துறியா? சந்திரா, கொஞ்சம் சும்மா இருக்கியா? என்ன பழக்கம் இது? மரியாதை எல்லாம் பேசிட்டு நீ ஆர்த்தி எடு. அப்பா, ஆரத்தி எல்லாம் ஒண்ணும் வேண்டாம்ப்பா, எனக்கு இது பிடிக்கல. அப்பா, அதான் ரேவதியே வேண்டான்னு சொல்றாள், அவ விருப்பத்துக்கே விடுங்கப்பா. என்னம்மா புரியாம பேசிட்டு இருக்க? அது எப்படி நடந்திருந்தாலும் கல்யாணம் தானம்மா. அதுக்கு உண்டான மரியாதை நம்ம கொடுக்க வேண்டாமா? அம்மா, அப்பாக்காக ஒத்துக்கம்மா. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்றேன். டேய், ஒரு டிரைவரா இந்த வீட்டுக்குள்ள வந்து எங்களுக்கு நல்லது செய்யற மாதிரி டிராமா பண்ணி என் அக்கா மனசுல இடம் பிடிச்சு இப்ப இந்த வீட்டோட மாப்பிள்ளை ஆயிட்டல. கில்லாடி தாண்டா நீ. இங்க பார், அந்த மகேஷ எங்கதான் கடத்தி வச்சிருக்க? முதல்ல அதை சொல்லு. உன் நடிப்ப மத்தவங்க எல்லாரும் நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். சந்திரா, எந்த நேரத்துல என்ன பேசணும்னு தெரியாது உனக்கு? புதுசா கல்யாணம் ஆகி வந்திருக்காங்க, அவங்கள வாழ்த்தவன் போனாலும் பரவாயில்ல. வாய மூடிட்டு ரேமா, நீ ஆர்த்தி எடு. சரிங்க ஐயா. எல்லா கண்ணும் பட்டு போகட்டும். ஒரு நிமிஷம் இருமா.